நம்முடைய தகப்பன் சூப்பர் பில்டர். ஆமென். எல்லாம் சொல்லுங்களேன், எங்க தகப்பன மாதிரி சூப்பர் பில்டர் யாருமே இல்லை. சூப்பரா என்ன பண்றாரு, கட்டுகிறார். அந்த பொறுப்பை அவருடைய பிள்ளைக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்காரு. இப்ப ராஜசேகர் பிரதர் ஒரு நல்ல பில்டர். இவரை எத்தனை வருஷம், 20 வருஷம், 2000 இல்லைன்னா 2000, 24 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அவர் போட்ட டைல் இன்னும் நம்ம அகசியர்பட்டி சர்ச்சில் இன்னைக்கு அந்த டைலில் இங்கே பாருங்க, இந்த டைலை பாருங்க போட்டு ஒரு 2 வருஷத்தை தூக்கிக்குச்சு. இன்னும் அவர் போட்ட டைல் என்ன ஆச்சு, அப்படியே இருக்கு, இன்னும் அப்படியே தான் இருக்கு. இன்னும் கட்டணம் இடிகிற வர அப்படியே தான், டைல் அப்படியே இருக்கு. அவ்வளோ நேர்த்தியாகி கட்டுகிறார். ரொம்ப அதுக்குரிய திறனை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, என்ன பண்ணிட்டாரு, அவர் பையன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நான் கட்டுக்கிறேன், இப்போ நீ என்ன பண்ணு, நீ கட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து, இவர் சிவில் இன்ஜினியர் தான். ஆனால் காலேஜில் சொல்லி கொடுக்காத தந்திரம் சூட்சமெல்லாம் யார்கிட்ட தான் படிச்சிருக்காரு. தந்திரம்னு நீங்கள் வேற நினச்சிக்க கூடாது. தந்திரம்னா நுணுக்கு. வெரி குட், சூப்பர். இதுக்கு தான் எவனேசர் வேணும். நுணுக்கங்கள், அதுக்குரிய சூட்சமங்கள் தான் யாருக்கு சொல்லி கொடுத்துருக்கா, அவங்க அப்பா பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இது எவ்வளோ உண்மையோ அதை மாதிரி நம்முடைய தகப்பன் சூப்பர் பில்டர், சூப்பர் சூட்சமத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, சொல்லி கொடுத்து நம்மளை ஃபஸ்ட்டு அவர் கட்டி இருக்கிறார். அவரை, அவருடைய ஆலயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், கட்டுக்கிறோம். எப்படி ஒவ்வொன்றாகி கட்டுக்கிறோம் அப்படின்னு நம்ம வாரம் வாரம் பார்க்குறோம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்மளை கட்டுறத ரொம்ப முக்கியம். அதனால தான் யூதால வசனம் சொல்லுது, மிகுந்த தைரியத்தோடு நீங்கள் உங்கள் மேலான விசுவாசத்தினாலே என்ன பண்ணுங்க, ஸ்திரப்படுங்க. அந்த வசனத்தை வாசிடுவோமா? Build yourself in the most holy faith. அந்த வசனம் எங்க இருக்கு? 1:20, யூதா 1:20. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இது வந்து தமிழ்ல நல்லா இல்ல. தமிழ்ல எப்படி இருக்கு? உறுதிப்படுத்திக்கொள்ளுங்க இருக்குல்ல. இங்கிலீஷ்ல வந்து கட்டுங்கள் இருக்கு. நீங்களோ, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். இது யூதர்களுக்கு எழுதுறாரு, அதனால இந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு பொருந்தாது. ஆனா அவர் சொல்ற காரியம் என்னன்னா, உங்களை மகா மேன்மையான விசுவாசத்துக்குள்ளே உறுதிப்படுத்தி கொண்டு. இதை இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, பட் யூ மை டிலைட்ஃபுல்லி லவ்ட் ஃப்ரெண்ட்ஸ் constantly and progressively build yourselves upon the foundation of your most holy faith by praying every moment in the Spirit of God. அதாவது இந்த கட்டணம் எதின் மேல கட்ட போகிறோம், நம்ம எது மேல கட்டி கொண்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எதின் மேல கட்டி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, 1 பேதுரு சொல்லுது, சீயோனிலே அஸ்திபாரமாய கிறிஸ்து என்னும் மூலை கல்லின் மேல நம்முடைய கட்டணம் எழும்பி கொண்டு இருக்கிறது. அந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னா, அவர் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறது பெரிய விஷயமா இல்லையோ, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, நீங்களும் ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறீர்கள், கற்களை போல இருக்கிறீர்கள். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அந்த 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 குறிப்பை மட்டும் மறுபடியும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். வலியுறுத்திட்டு திரும்ப இதுக்கு வரும். வாசிங்க. 1 பேதுரு, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை கட்டப்பட்டு வருகிறீர்கள். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம் இது. burnt stones. ஒரு கட்டிடம் கட்டும்போது கல்லை எடுத்து என்ன பண்ணுவார், ஸ்பீடா அந்த செங்கலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கீழே இருந்து அப்படி தூக்கி தூக்கி போடுவாங்க. கொத்தனார்
தூக்கி போடுற செங்கலை அப்படியே இப்படி வச்சு கட்டினா அவர் கொத்தனார் சரியான கொத்தனார் கிடையாது. அப்படி தூக்கி போடும் போதே என்ன பண்ணிடுவாங்க, அதை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு சரியில்லாததை என்ன பண்ணிடுவார், டக்குன்னு கையில் கரண்டி வச்சுருப்பாரு. அந்த மூளை கரெக்டாக எட்ஜி கரெக்டாக இல்லைன்னா அதை என்ன பண்ணிடுவார், இங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு அப்படிங்கிறக்குள்ள முடிச்சிருவாங்க. முடிச்சு கரெக்டாக என்ன பண்ணிடுவாங்க, அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாததை தான் என்ன பண்ணுவாங்க, பார்த்த உடனே இந்த செங்கல் கதைக்கு ஆகாதுன்னு உடனே அதை தட்டவும் மாட்டாங்க, அதை என்ன பண்ண மாட்டாங்க, தூர தூக்கி போட்டுருவாங்க. வசனம் சொல்லுது, இயேசுவே தூர தூக்கி என்ன பண்ணிட்டாங்களாம், போட்டாங்க. யூதர்கள் எதிர்பார்த்தது ராஜாவை, அவர் வந்தது தச்சனை. ஆனா கட்டடம் கட்டுறதுக்கு தச்சன் மாதிரி யாருமே என்ன பண்ண முடியாது, கட்டடம் கட்ட முடியாது. அவங்களுக்கு புரியல. இவங்க எதிர்பார்க்கிற ராஜாவா வரல. எப்படி வந்திருக்காரு, தச்சனாய் வந்துட்டார். ஆனா தச்சன் என்ன வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு, கட்டுகிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காருங்கிறது இவங்களுக்கு புரியல. இவங்க எதிர்பார்த்த ராஜா இவர் இல்ல, இவர் தச்சன். உடனே அந்த செங்கலை என்ன பண்ணிட்டாங்க, ஆகாது என்று தள்ளி போட்டாங்க. அந்த கல்லை தேவன் சீயோனிலே அஸ்திபாரமா வச்சு, மனிதர்களால் தள்ளப்பட்டதா இருந்துக்கலாம், ஆனா என் குமாரன், என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் தள்ளுவதில்லை என்று முழு சீயோனையும் முழு உலகத்தையும் முழு லைஃபைக்கும் இதுதான் மூளைக்கல் அப்படின்ட்டு கிறிஸ்துவை மூளைக்கல்லாகி அதன் மேல உங்களை என்னையும் ஜீவ கற்களாய் தேவன் வைத்திருக்கிறார். அவருக்கெல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஒரு மகத்துவமான செயலை செஞ்சிருக்கார். எவ்வளவு மகத்துவமான செயல்னா, அவர் கட்டிட நிபுணரா இருக்கிறாரு. ஆனா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அவர் கட்டிடம் கட்ட மாட்டேங்கிறார். அவர் ரிஜெக்டட் ஸ்டோனை கார்னர் ஸ்டோனா மாத்துகிறதா அவருடைய கட்டுமான பணியின் சிறப்பு. அவர் ஜீவக்கண் இருந்தாரு உண்மை, ஆனா நம்மளை எப்படி மாத்திருக்காராம். இதை எழுதுகிறது யாரு, இதை எழுதுகிறது பேதுரு. அவரே ரிஜெக்டட் ஸ்டோன் தான். பேதுரு எந்த கட்டுமான பணிக்கும் யாரை கூப்பிடவே மாட்டாங்க, பேதுருவை கூப்பிடவே மாட்டாங்க. பேதுரு லைன்ல கியூல நின்னா பேதுரு அப்ளிகேஷனை எந்த கம்பெனியில போடாலும் எல்லா கம்பெனியும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பேதுருவை ஒருத்தரும் அவங்க கம்பெனிக்கு ஆள் பிடிக்கவே மாட்டார்கள். ஆனா பேதுரு ஆண்டவர் பிடிச்சிட்டு வந்தாரு, இந்த நீர் பேதுருவா இருக்கிறாய், உன் மேல என் சபையை நான் என்ன பண்றேன், கட்டுவேன். அந்த பேதுரு எழுதுறாரு, மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுடைய கல்லின் மேல ஜீவனுடைய கல்லாய் தேவன் என்னை மாற்றி பரிசுத்த மாளிகையாக தேவன் என்னை கூட கட்டிப்பட்டு வருகிறார். இதுதாங்க அவருடைய கட்டுமான பணியினுடைய எவிடன்ஸ். உங்க வீட்டை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார், உங்களை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த ராஜ்யத்துல அவர் உங்களை, நான் உன்னை வச்சு கட்டுகிறேன், நீ என் கட்டுமானத்துல நீ என் வீடு அப்படின்னு சொல்லி நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை வைத்து அவருடைய கட்டுமான பணியை தொடங்கி இருக்கிறார். ஆவியிலே மாளிகையாக கூட கட்டப்பட்டு வருகிற ப்ராக்ரஸிவா நடக்கு. இது வேலை நிறைவேறல, வேலை நடந்து கொண்டே இருக்கு. இங்க ஒரு பெரிய பொறுப்பு. அவர் கட்டுகிறவர் மாத்திரம் இல்ல, நம்மளையும் நம்ம கட்ட வேண்டும். அவர் எப்படி கட்டுவார்னு தெரிஞ்சாதான் பிள்ளை கரெக்டா, எங்க அப்பா இப்படிதான் கட்டுவார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் பிள்ளை கரெக்டா என்ன பண்ணுவார், கட்டுவார். நம்ம அப்பா எப்படி கட்டுவார்னு வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குமானால் நீங்களும் கட்ட வேண்டிய வெளிப்பாடு அதுல தான் இருக்கிறது. போவாஸ்டர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆண்டவர் கட்டுவதற்கு யாரை தெரிந்து கொண்டார்னா, எத்தனை பேருக்கு வசனம் தெரியும்? இஸ்ரவேலை அவர் கட்டுவதற்கு ராகேலையும் லேயாலையும் தேவன் தெரிந்து கொண்ட போல உன்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அவருடைய கட்டுமான பணியில அவர் தெரிந்தெடுக்கிறது ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டணும், ஒரு பெரிய ராஜ்யத்தை இவங்க வச்சுதான் ஸ்தாபிக்கணும். அவர் தெரிந்தெடுத்தது யாரு தெரியுமா?
நினைச்சு பாருங்க, நானா இருந்தா நீங்களா இருந்தா ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டணும், ஷோரா நான் ஒரு மலடியை சூஸ் பண்ணவே மாட்டேன். நீங்களும் அப்படிதான். ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டணும், ப்ரொடக்டிவா இல்லாதவங்களை நீங்க என்ன பண்ணவே மாட்டீங்க, சூஸ் பண்ணவே மாட்டோம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இல்லாதவங்க, ப்ரொடக்டிவா இல்லாதவங்க கண்டிப்பா உங்க ப்ராஜெக்ட்ல இடம்பெறவே மாட்டேன். நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க பிரதர்? கட்டுமானத்துக்கு ஆள் எடுக்கும் போது பார்த்தோன்னே ப்ரொடக்டிவான ஆளாக இருந்தால் அவனை என்ன பண்ண எடுப்பீங்க. ஆனால் ரிஜெக்டட் அன்ப்ரொடக்டிவாக என்ன பண்ணிடுவீங்க, லிஸ்ட்டில் உங்கள் லிஸ்ட்லேயே வராது. யாராவது இங்கே வேலை இல்லாதவன் வரலன்னா அவனை போய் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ தவிர அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டும்போது, இஸ்ரவேல் என்னும் வீட்டை கட்டும்போது அவர் தெரிந்தெடுத்த பாத்திரம் யாருன்னா ராகேலும் லேயாலும். வசனமே ராகேல் மூத்தவளா லேயால் மூத்தவளா? ஆனால் வசனம் எப்படி சொல்லுது தெரியுமா? ரூத் 4:16 வாசிச்சு பாருங்க. நோக்கி கர்த்தர் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த லேயாளை போலவும். இங்க கவனிங்க, எல்லாரும் கவனிங்களேன். நீங்க சூஸ் பண்ணுவீங்களா ராகேலையும் லேயாளையும்? இஸ்ரவேலை ஒரு பெரிய நேஷனை கட்டணும், அவர் சூஸ் பண்றது யார தெரியுமா? ராகேல் லேயாள். லேயாள் மூத்தவானா சொல்லும் போது லேயாளை என்ன பண்றது, பின்னாடி போடுறாரு. அவங்க வாழ்த்தும் போதே லேயாளை முன்னாடி கொண்டு வரல. எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சி பேரை ஃபர்ஸ்ட் சொல்லாம, அக்கா பேரை ஃபர்ஸ்ட் சொல்லாம, இந்த ஒரு பெரிய சண்டை, சரியான ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு எங்க வீட்டுக்கு பின்னாடி. இதே மகால் பெரிய கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபத்தில் நான் ஏதோ ஒரு ஜாமான் வாங்கிட்டு வாரம், பயங்கர தகராறு நடந்துட்டு இருக்கு. என்ன தகராறுன்னு பார்த்தா, பத்திரிக்கை அடிக்கும் போது இவர் போன வாரம் பத்திரிக்கை அடிச்சிருந்தாரு. டேங்க அப்பா, ஊரு உலகெல்லாம் ஒரு A4 சீட்டில் உள்ள கொண்டு வந்துட்டார். அவர் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற பியூன் முதல் கொண்டு எழுதியிருக்காரு, பேரை அடிச்சு வச்சிருக்காரு. அங்க பெரிய கல்யாண வீட்டில் தகராறு என்ன தெரியுமா? மூத்த அக்காவை கீழே போட்டுட்டு இளையவளை மேலே போட்டான். என்ன தகராறுங்க? ஆனா உள்ளுக்கு போய் விவரமா கேட்டேன். நம்ம ஒரு இட்லி கடை பையன் தான், தெரிஞ்சவன். என்னடா சண்டை அப்படின்னா, அது ஏன் கேட்கீங்க, மூத்த அக்காவை மேலே போட்டு இளைய அக்காவை, சாரி மூத்த அக்காவை கீழே போட்டு இளைய அக்காவை மேலே போட்டான். அது என்ன பிரச்சனைன்னு, இளைய தங்கச்சி தான் ஏதோ ரூபா கல்யாணத்துக்கு ரூபா செஞ்சிருக்கா, நிறையா செய்வான்னு பேரை மாற்றி போட்டிருக்கான். பேர் மாற்றி போடுறது என்ன இருக்கு, பெரிய ஒரு இது இருக்கு. இஸ்ரவேலர்கள் கடைசி வேற ராகேல தான் ஃபேவரேட்டாக வைக்கிறாங்க, லேயால என்ன பண்ணவே இல்லை, ஃபேவரேட்டாக வைக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் வீட்டை கட்டும்போது ஐ ஹவ் சூசன் அன் அன்ப்ரொடக்டிவ் வெசல். அவருடைய கட்டுமான பணி அப்படிதான் இருக்கு. அன்ப்ரொடக்டிவாக இருக்கிற ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறார். இந்த நாளில் நீங்கள் அன்ப்ரொடக்டிவாக இருக்கீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சூஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் டேலண்ட்டை பார்த்து நீங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாதவங்கன்னு தெரிஞ்சு தான் உங்களை என்ன பண்ணியிருக்காரு, அவர் கட்டிடத்திற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். மனுஷனால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கல்லை தேர்ந்தெடுக்கிறார். லேயால எனக்கு ஒன்னே ஒன்று, லேயால்கிட்ட யாக்கோபு 28, 29, 30 நல்ல தியானம் பண்ண, ரொம்ப அருமையான அதிகாரம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் லேயால் கல்யாணம். திடீர்னு நைட்டு மாமனார் என்ன பண்ணிட்டாரு, பொண்ணை மாற்றிட்டாரு. காலையில் எழும்பி கண்ணெல்லாம் தொடச்சி காஃபி, பெட் காஃபி, யாருக்கு, யாக்கோபுக்கு கொடுக்க வந்தா, யார் வரா, ஒருத்தி வந்து நிற்க, கண்ணு கூச்ச பார்வையோடு என்ன பண்ணிட்டு இருக்கா, இந்தாங்க என்னங்க காஃபி. யாக்கோபு கண்ணை கசக்கிட்டு, கண்ணில் அழுக்கு இருக்கு போலன்னு நல்லா பார்க்குறான். திரும்ப என்னது, கூச்ச பார்வையில் வந்து நிற்கிறா. திரும்ப தண்ணியெல்லாம் வச்சுட்டு நல்ல கண்ணை தொடக்கலாம் போல இருக்குன்னு தண்ணெல்லாம் எடுத்து நல்லா தொடச்சிட்டு அப்படி பார்த்தா யார் தான் வந்து நிற்கிறா, யாரை பிடிக்காதோ அவன் வந்து நிற்கிறா. எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வசனம் அப்படிதான் இருக்கு.
அடுத்த 7 வருஷம் காத்திருந்தான் தெரியுமா? அடுத்த 7 வருஷம் லேயால அப்படின்னு கூட பார்க்கல யாக்கோபு. 7 இயர்ஸ். வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க 80 வயசாம் நம்மால் கல்யாணம் முடிக்கும் போது. நீங்க என்ன யாக்கோபுன்னு நினைச்சீங்க? 40 வயசு யாக்கோபுன்னு நினைச்சிட்டு கூடாது. 80 இயர்ஸ். ஆக்டோஜெனரியன். யாக்கோபுக்கு எத்தனை வயசு? 80 வயசு. லேயால ஏமாந்து போறதுக்கு 80 வயசு. 7 வருஷம் அன்டில் ராகேல் ரேச்சலை கல்யாணம் முடிக்கிற வரை லேயால எடுத்து கூட பார்க்கல யாக்கோபு. லேயால் டெய்லி மல்லிகைப்பூ, அல்வா, பால் எல்லாம் வாங்கி வச்சு ரெடியா இருக்கா. ஒரு நாள் கூட பயப்புல இங்க வாரம் வீடை பார்த்தோன்னு என்ன பண்ணிடுவான்? எனக்கு தூக்கமா வருது, கடின உழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு எல்லாம் போட்டு படுத்து 7 வருஷம் கண் நோக்கி பார்க்கல. லேயாளுடைய நிந்தை எப்ப தெரியும் தெரியுமா? அவ ஒவ்வொரு பிள்ளைக்கும் பேர் விடும் போது அந்த பெர்த் சர்டிபிகேட்ல அவர் கண்ணீரால எழுதுறா. ஒவ்வொரு பிள்ளை பேரை பார்த்தீங்கன்னா என் நிந்தையை போக்குனதுனால இவனுக்கு இந்த பேர். அந்த இதை வாசி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளை பேர் விடும் போதும் அவ கண்ணீர் தான் அங்க இருக்கு. கர்த்தர் என் நிந்தைய போக்கிட்டாரு விடுறா. 7 வருஷம் இவளை கட்டினதுக்கு அப்புறம் தான் ரேச்சல் இங்க பாருங்களேன் மலடியா இருந்தாலும். அந்த வசனம் வாசி பாருங்க. அந்த வருஷம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதை நல்ல மனப்பாடமான ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன். 30ஆம் வருஷம் 29 31வது வசனம். 30வது வசனம் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. யாக்கோபு ராகேலை சேர்த்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேல் அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்திலே சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. அற்பமாய் எண்ணப்பட்டாலும் என்ன அர்த்தம்? இவன் நம்மால கண்டுக்கவே இல்லை என்று கர்த்தர் கண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களை மற்றவங்க கண்டுக்கலன்னா கணவன் மனைவி பார்த்து சொல்லிடக்கூடாது. அது நல்ல சாக்காயிரும் கணவனுக்கு. பரவாயில்லம்மா, ஓகேம்மா. இது மற்றவங்கள சொல்றேன். உங்களை அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சிங்கன்னா கர்த்தர் கண்ணு உங்களையே பார்த்துட்டு இருக்கு, உங்க மேலேயே பார்த்துட்டு. அது எவ்வளோ நிச்சயம் பாருங்க. கர்த்தர் கண்டு. எனக்கு எவ்வளோ ஆச்சரியம்னா அவ்வளோ வேலை இருக்கு அவருக்கு, ஆண்டவருக்கு எவ்வளோ வேலை இருக்குங்க. உலகத்தை படைச்சி அதை ஒவ்வொரு சிருஷ்டிகளாக பார்த்து. ஆனால் யாக்கோபு லேயால சரியா கவனிக்க மாட்டாங்கிறத கர்த்தர் கண்கள் பார்க்குதுங்க. அவர் கண்ணு ஒன்றுக்கும் ஆதாத தூக்கணாங்குருவி கீழே விழுகிறது, உங்கள் மயிர் கீழே விழுகிறத கூட அவருடைய கண்ணு எஸ்கேப்பே ஆகாது. எவ்வளோ பெரிய சம்பவம் உங்களுக்கு நடந்திருந்தாலும் அவருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் கண்ணு உங்களே பார்த்துட்டு இருக்கு. உங்க மாமியார் கண்ணு பார்க்குதோ இல்லையோ, அவர் கண்ணு உங்களே பார்த்துக்கிட்டே இருக்கு. பாருங்க, அடுத்து பாருங்க. லேயாள், நல்ல சத்தமா வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேல் மலடியா இருந்தவன தான் ஐயா எங்க போறாரு? எங்க போறாரு? லேயாளை பார்க்க போறாரு. லேயாள், அப்பா இப்பமா அது வந்தியா இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்ட்டு லேயாள் என்ன பண்றா? கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று அவ எழுதுற ஃபர்ஸ்ட் அவளுடைய எண்ணத்தை பாருங்க. பிள்ளை பெத்தோன்னு அவ எண்ணத்தை பாருங்க. கர்த்தர் என் சிறுமையை, நல்ல சத்தமா சொன்ன, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். அடுத்த மறுபடியும் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கதை இன்னும் ஒண்ணுமே லவ்வே இல்லை. லவ்வே இல்லாதவனை பிடிச்சி நீ என்னை நேசிக்க இல்லையா? லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். யாக்கோபு சொல்றான், உன்னை நேசிக்கிறேன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அடுத்த பாருங்க, மறுபடியும் 33. மறுபடியும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பின்னும் அவள் கற்பவதியாகி ஒரு என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றுட்டேன்,
அவர் இப்பொழுது என்ன சேர்ந்துப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யாக்கோபு ஐயா மிகுந்த பரிசுத்தவான், பிள்ளை பெறதுக்கு மாத்திரம் தான் எங்க வராரு? லேயால் லேயால் நைட்டு எதுக்கு மாத்திரம் தான் போறாராம்? நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் அந்த காலத்துல சகஜம்தான். அந்த காலத்துல சகஜம், இதுவும் எத்தனை பேரை வச்சிருக்கதா சகஜம். ஆனா நேசிக்காத ஒரு பெண்ணோடு வாழ்ந்து பிள்ளைய பெத்தெடுத்து, இப்போ மாதிரி என் 3 பிள்ளைய பெத்தெடுத்துட்டேன், இப்போ மாதிரி என் புருஷன் என்னை நேசிக்க மாட்டான், மறுபடியும் அவள் சொல்றா. அதுக்கப்புறம் பார்க்கறா பாருங்க, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். பரலோகத்துக்கு போன யாரை தான் நம்ம பார்க்கணும்? லேயால பார்ப்பீங்களா? யாரு சொன்னது அது? கேபாகா விட்டுறாங்க கிட்ட, கால் கட்டு அங்கேயும் போட்டுருங்க. ஆமா, எப்ப பயங்கரமான லேயால போய் பார்ப்பீங்களா? யாக்கோபை பார்ப்பீங்கன்னு நினைச்சா இவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தாங்க இருக்கணும். நம்ம செய்தியே மாத்தி விட்டாரு. ஆனா சந்தோஷம், நிறைய தூங்குறவங்க எல்லாம் எழும்பிட்டாங்க. நல்ல கவனி. அதாவது ஆண்டவருடைய கட்டுதலை நான் காமிக்கிறேன். ஆண்டவருடைய கட்டுமானம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. இவன் தள்ளிடுறான், இவனால் தள்ளப்பட்டது. இதுக்கு இடையில ராகேல ஆண்டவர் நினைக்கிறார், நினைச்சு பார்த்தா அவளுடைய கற்பத்தையும் திறக்கிறார். ஆனா திறந்தாலும் அங்கதான் குடியிருக்கான். டெய்லி வரான், டெய்லி 2 வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. நேரா சார் எங்க தான் போறாரு? ராகேல் வீட்டுக்கு போறாரு. எங்க போனா டெய்லி நேரா அங்கதான் போறாரு. இத ரூபன் பாக்குறான். ரூபனுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு. ரூபனுக்கு தெரியும் நம்ம அப்பா நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறார், ஐயா என்னையா பண்றது அப்படின்னு பார்த்து அவங்க அம்மாவுடைய வேதனை எல்லாம் ரூபனுக்கு நல்லா தெரியுது. விளாண்டு இருக்கிற பிள்ளை ஒரு தூதாயம் கனி என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டு வந்துட்டான். தூதாயம் கனியை பார்த்த உடனே யாருக்கு நினைவு வருது? ரூபனுக்கு. எங்க அம்மாட்ட போய் இதை போய் கொடுப்போம். அம்மாட்ட போய் கொடுத்தா அம்மா காரி தங்கச்சிட்ட சொல்ல ராகேல் சொல்றா, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கர டிராமாட்டிக்கா பரிசுத்தாவியானவர் எழுதி வச்சிருக்காரு. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. எத்தனாவது வசனம்? 30:14 பாருங்க. கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயம் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயம் கனியில் எனக்கு கொஞ்சம் தா. அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்து கொண்டது அற்ப. அவ சொல்ற பாருங்க, எவ்வளோ ஆதங்கத்தோடு சொல்றா. நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தூதாயம் கனிகளையும் என் புருஷனை எடுத்துக்கொண்டது போதாதுன்னு அவன் கொண்டு வந்த தூதாயம் கனி மேலே உன் கண்ணு இருக்கா? என் பிள்ளை நீ எவ்வளோ பட்டி ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா பாருங்க. இரவு உன் குமாரனுடைய தூதாயம் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோடே சயனிக்கட்டும் என்றாள். சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகையில் பாருங்க, நேரா வேலை முடிஞ்சு யாக்கோபு டெய்லி எங்க தான் போவாரு? நேரா ராகேல் வீட்டுக்கு தான் போறாரு. வேலை முடிஞ்சு இப்ப வேலை முடிஞ்சு வரும் போதே டீல் எங்க முடிஞ்சிருச்சு? இங்க முடிஞ்சிருச்சு. தூதாயம் கனியை வச்சு மேட்ரை பேசி இப்ப லேயால என்ன பண்ணிட்டா, இன்னைக்கு என் வீட்டுக்கு தான் வரணும். நம்மால் டெய்லி ரெடியா நேரா எங்க தான் போகிறதுக்கு மனசு வச்சுட்டு வராரு. நேரா எப்படி போறாரு? லேயால் இங்க ஸ்டாப் பண்ணிட்டான். ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த தூதாயம் கனியை நான் என்ன பண்ணிட்டேன்? கொடுத்து உண்மை வாங்கியிருக்கேன். நீ அங்க போகக்கூடாது, நீ என் வீட்டுக்கு வர. ஒரு 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 பெண்ணா இதை நினைச்சு பார்த்தா எவ்வளவு வேதனையா இருக்கும்னா, பயங்கர வேதனை. குமாரனுடைய தூதாயம் கனிகளால் உம்மை கொண்டேன், ஆகையால் நீர் என்னிடத்திலே வர வேண்டும் என்றால் அவன் அன்று இரவு அவளோட சயனித்தான். அப்படியே வரிசையா வாசிட்டு போனா கடைசி வரை யாக்கோபு யாரை ஏறெடுத்து பார்க்கவே இல்லை,
லேயாளை எடுத்தே பார்க்கல. அவன் மனைவி இறந்து போயிட்டாங்க. ராகேல் இறந்து போயிட்டா. ஃபேவரட் ஆனாலும் இறந்து போயிட்டா. வாழ்க்கை முழுவதும் ராகேலை நினைச்சு அவ இறந்ததுக்கு அப்புறம் திரும்பவே இல்லை லேயாள்கிட்ட. கர்த்தர் பார்க்கிறார். ஆனா அவர் கட்டுமான பணியில இஸ்ரவேலை அவர் கட்டணும்னு நினைக்கும் போது யாக்கோபு ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது, என் வீடை நீ தான் கட்டுவ அப்படின்னு சொல்லி யூதா கோத்திரத்தை அவ கற்பத்துல வச்சு யூதா கோத்திரத்தை அவள்கிட்ட பிரித்து எடுத்துட்டு சொல்றாரு, இஸ்ரவேலின் வீட்டை கட்டின 2 பேர்கள் லேயாலும் ராகேலையும் போல உன்னுடைய வீடு கட்டப்படும். இப்படிதான் ஆண்டவர் இப்படிதான் தகப்பன் கட்டுகிறார். பேதுரு எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் கட்டுகிறது இப்படிதான் கட்டுகிறாரு. ரிஜெக்ட் பண்ணவங்கள பிடிச்சி எடுத்து என் கட்டுமான பணியில நீ தான் இருக்கணும், நீ தான் கட்டணும், உன்னை வச்சுதான் நான் என் வீட்டை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நிறுத்திட்டார். இப்போ எல்லாம் ரெடி, செட்டப். இனிமே தான் பிரசங்கமே தொடங்க போறேன். இவ்வளவு நேரம் இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? மனுஷரா எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மனுஷரால். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, நல்ல ஒரு ஹைஃபை கொடுங்க. ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, மனுஷரால் தள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை வச்சு அவர் வீட்டை என்ன பண்ணிட்டு இருக்காரு? கட்டிட்டு இருக்காரு. கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்ப யூதா சொல்றாரு, நீங்க உங்களை என்ன பண்ணுங்க? விசுவாசத்தின் மேல கட்டுங்க. அவர் உங்களை வச்சு கட்டுறாரு, நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க என்ன பண்ணுங்க? கட்டி எழுப்புங்க. எப்படி நம்மள விசுவாசத்துல கட்டுறது? விசுவாசத்தை கூட்டவும் முடியாது. நிறைய பேர் கேட்கிறோம், இன்னும் விசுவாசம் அதிகரிக்கணும், இன்னும் விசுவாசம் எனக்குள்ள கூடணும். விசுவாசம் கூடவும் வேண்டாம், குறைய வேண்டாம், விசுவாசம் அதிகரிக்க வேண்டாம். அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காராம்? அளந்து பகிர்ந்து கொடுத்திருக்கிற அளவின்படியே கட்ட கடவீர்கள். உங்க ஒர்த், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஒர்த் எதுல இருக்குன்னா, நல்ல ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, உங்க ஒர்த் எதுல இருக்குன்னா, நீங்க கட்டுகிற கட்டுமானத்திலே இருக்கிறது. வசனம் சொல்லுது, வீடு கட்டினவனை பார்க்கலும் வீட்டினுடைய ஓனருக்கு அதிக கனம் உண்டு. கிங்டம் ஆஃப் காட்ல, தேவனுடைய ராஜ்யத்துல உங்களுடைய மதிப்பீடு உங்க கட்டடத்துல தான் இருக்கு. நம்முடைய மதிப்பீடு நம்ம பேச்சுல கிடையாது. பேசுனா நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவேன் இங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பேச்சுல இல்ல, நீ எதை கட்டுக்கிறியோ அதுல தான் உன் வெயிட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பேச்சுல இல்ல, உங்க கட்டுமானத்தை வைத்துதான் நீங்கள் you are measured by your building that you build. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, நீங்க கட்டுறது ரொம்ப முக்கியம். ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை எதையாவது கட்டுங்க, கக்குசையாவது கட்டுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க கண்ட்ரியில டாய்லெட் கட்டினா பயங்கர சம்பாதிச்சிடலாம். ஹைவேல பெய்டு டாய்லெட் கட்டி வச்சு சம்பாதிச்சிடலாம். அவர் சொல்றாரு, build something, start something, at least build a bathroom. ஒரு டாய்லெட்டையாவது கட்டுங்க. உங்க பேரு ஒரு டாய்லெட்ல நான் கட்டினதுன்னு எழுதப்படட்டும். பூமியில அதுதான் மதிப்புனா, பரலோகத்துல நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துல எவைகளை கட்டுகிறீர்களோ, நீங்க கட்டுகிற ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் தேவன் மதிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நல்ல கத்தி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னையில இருந்து என் கட்டிடம் பேசும், நான் பேச மாட்டேன், என் கட்டிடம் பேசும். நல்ல ஒரு 3 பேரை பேசுங்க. இன்னையில இருந்து நல்ல சவுண்டா சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க. நம்ம வாயிலே வடை சுடுற மாதிரி நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, சுற்றக்கூடாது. அதனாலதான் ரோமர் 12 அவர் எழுதுறார். ரோமர் 12:3 வசனம் வாசிச்சு பாருங்க. அதான் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. ரோமர் 12:3 எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? சூப்பர் சவுண்டா வாசிக்கிறீங்களா? அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு
மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். இதை இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நான் வாசிக்கிறேன், அதை மட்டும் வாசிட்டு இன்னைக்கு முடிக்க விரும்புகிறேன். 3வது அதிகாரம் பாருங்க. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு தெரியுமா? For by the grace of God given to me, I want everyone among you not to estimate and think of himself more highly than he ought to think, but to rate his ability each according to the degree of faith apportioned by God to him. உங்களை என்ன வேண்டிய மிஞ்சினா நீங்க என்ன பண்ணாதீங்க, எண்ணாதீங்க. நீங்க எண்ணுகிறது எப்படி எண்ணணும்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த விசுவாசத்துல நீங்க எவ்வளவு கட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அதை வைத்தே நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு அளந்து கொடுத்த விசுவாசத்தின் மேல் நான் கட்டுகிற ஒவ்வொன்றையும் நான் மெஷர் பண்றேன். அப்போ எப்படி ஒருத்தரை நீங்கள் மெஷர் பண்ணணும்னா, அவர் உங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தின் அளவு எவ்வளோ அதை வச்சு இவரை என்ன கட்டிட்டு இருக்காரு அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, அவரை மெஷர் பண்ணுங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் உங்கள் வேல்யூ நல்ல கவனிங்க. உங்கள் வேல்யூ நீங்கள் எவ்வளோ பில்ட் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்கள் வேல்யூ. அவர் விசுவாசத்தை அளந்து கொடுத்துருக்கிறார். இந்த விசுவாசத்தின் மேலே நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தின் மேல நீங்க என்ன கட்டுகிறீர்கள், இதுதான் ரொம்ப முக்கியமுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு நம்மள அந்த விசுவாசத்தின் மேல வச்சு கூட கட்டுங்க அப்படிங்கிறார். அஸ்திபாரம் அவர், சியோனின் அஸ்திபாரம் மூளைக்கல் அவர். அவர் மீது அவர் விசுவாசத்தை, உங்க விசுவாசத்தை வச்சு அல்ல, அவர் அளந்து தந்த அவருடைய விசுவாசத்தை வச்சு நான் கட்டுகிறேன். இந்த கட்டடத்தில் ஃபர்ஸ்ட் கட்டடம், நம்ம கட்டடம் எப்படி இருக்கும் தெரியுமா? நல்ல கவனிங்க. லவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க விசுவாசத்தில் கட்டணும்னா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நேசிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நீங்க நல்ல ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, உங்களை நீங்க நீங்க நினைக்கலாம், நான் என்னைய நேசிக்காம இருக்கேன், தனியா இருட்டு கடை அல்வாவை திருட்டுத்தனமா உட்காந்து வீட்டுக்கெல்லாம் கொண்டு வராம நான் பாட்டு சாப்பிட்டுட்டு வரேன், நான் நல்ல ட்ரெஸ்ஸை போடுறேன், என்னை நேசிக்காம இருக்கிறேன். இல்லை இல்லை, வசனம் சொல்லுது, நீ உன்னை நேசிப்பது போல நீ என்ன பண்ணு அப்படின்னு. என்னதான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ட்ரீட், உங்களை நல்லா ட்ரீட் பண்ணுங்க. ஆண்டவர் என்னை விலை மதிக்கத்தக்கவனாய் பார்க்கிறார் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், நான் பார்க்க ஆரம்பிக்கணும். மற்றவங்க தள்ளினாங்கன்னு பார்க்காதீங்க. ஆண்டவர் மற்றவங்க தள்ளினாலும் என்னையதான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அதான் லவ் யுவர் செல்ஃப். லேயால் அன்னைக்கு பண்ண மிஸ்டேக் நான் சொல்றேன். ஜேக்கப் ரிஜெக்ட் பண்ணிட்டான், ஆனா எனக்கு வேல்யூ இருக்கு. கற்பத்தை எனக்கு ஆண்டவர் திறந்திருக்கிறாரு. இந்த இஸ்ரவேலின் கட்டிடத்தை என்னால என்ன பண்றாரு, கட்டுகிறார். என் பையனுடைய வம்சத்திலிருந்து தான், யூதா கோத்திரத்திலிருந்து தான் யூத ராஜசிங்கம் வருண்டா அப்படிங்கிற வேல்யூவை லேயால் இழந்து போனாள். லைஃப் லாங் ஷீ சஃபர்ட். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேல்யூவை நீங்க நேசிக்க பழகுங்க. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நேசிக்கிறத மொதல் ஸ்டெப் லவ் யுவர் செல்ஃப். நிறைய பேர் ரொம்ப எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுவாங்க, ஆனா அவங்கள ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றேன், அது பெரிய பக்தி கிடையாது. அது உங்களை நீங்க ஆண்டவர் பார்க்குற மாதிரி பார்க்கலன்னு அர்த்தம். நிறைய வீட்டில் இருக்கிறவங்க விசேஷமா சொல்றேன், அப்பா அம்மார்கள் விசேஷமா இதில் தான் ஃபெயில் ஆகிறோம். பிள்ளைகளுக்கு செய்யறது, மனைவிக்கு செய்யறது, அதை விட்டுட்டு உங்களை
உங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க நேசி. உங்களை நேசிச்சாதான் நீங்க நல்ல மற்றவங்களை நேசிக்க முடியும். எல்லாம் கரங்களை ஊதி சொல்லுங்க, இன்னையிலிருந்து என்னைய நான் நல்லா நேசிப்பேன். ஐ வில் ட்ரீட். நீங்க நல்ல உங்களை ட்ரீட் பண்ணுங்க. ரெண்டாவது, forgive yourself. நீங்க உங்களை மன்னிங்க. உங்க கண்ணை பார்த்து நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், உங்க லைஃப் எவ்வளோ உயரத்துக்கு போகும் அப்படின்னா, நீங்க எவ்வளோ உங்களை மன்னிச்சிருக்கீங்களோ அவ்வளோ உயரத்துக்கு போகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நீங்களே மன்னிக்கணும். இயேசுவை நான் என் 15ஆவது வயசுல ஏற்றுக்கொண்டேன். அப்போ பாஸ்டர் பையன்தான் இருந்தாலும் ரட்சிப்புங்கிறது தெரியாது. பாஸ்டர் பையனாக இருந்தாலும் ரட்சிப்புங்கிற அனுபவம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்படியே வளர்ந்துட்டோம். ஆனால் 15ஆவது வயசில் ஆண்டவர் கொஞ்சம் வந்துச்சு. ரொம்ப ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு ரட்சிப்பு வந்துச்சு. இன்னைக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 38 வயசு ஆகுது. இன்னைக்கு ஒரு காரியம் எனக்கு சரியா புரியுது. என்ன புரியுது தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்றது, கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ரொம்ப ஈஸி. ஆனால் நம்மளை நாம ஏற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டம். உங்க கண்ணாடியில பார்க்கும்போது நீங்க உங்களை ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையான்னு தெரியும். உங்க கண்ணாடியில அப்படி போய் நிற்கும் போது, have you accepted yourself? have you forgiven yourself? ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு கூட உங்களை நீங்களே என்ன பண்றது இல்லை, மன்னிக்கிறது. ஆண்டவர் மெல்கி ஆண்டவர்கிட்ட வர்றது ஈஸி. ஆனால் மெல்கியை ஃபர்கிவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கண்டுபிடிச்ச பெரிய உண்மை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நீங்களே மன்னிங்க. செஞ்ச தப்பை நினைச்சு இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. எவ்வளோ ஒரு காரியம் வந்தாலும் உங்க நினைவுல இதான் வரும். build yourself in the most holy faith. எப்படி கட்டறோம்? சும்மா கட்டற முடியாது. இதெல்லாம் இன்டென்ஷனலா நீங்க பண்ணணும், டெய்லி பண்ணணும். டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு, I am the beloved of God, நான் தேவனால் நேசிக்கப்படுகிறேன். obesity ரீசன் என்ன தெரியுமா சொல்றாங்க? obesity, do you know the reason for the obesity? டாக்டர்ஸ் சொல்ற ரீசன் என்ன தெரியுமா? சயின்டிஸ்ட் சொல்ற ரீசன், உடல் பருமனுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்கள மன்னிக்காததான். சுகர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? டயபெட்டிக் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்க சரீரத்தை மன்னிக்காம, சரீரம் எப்படி இயங்கணும் தெரியாம சரீரம் கோளாறா இயங்குது. பெட்ரோல் ஊத்துறதுக்கு பதிலா மண்ணெண்ணெய் ஊத்திட்டா என்ன ஆயிரும்? எப்படி பைக்கு கோளாறா இயங்குமோ அதை போல உங்க சரீரம் உங்களை நீங்களே மன்னிக்காட்ட எல்லா நோயுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கதான் இருக்கு. என்னைய நானே மன்னிக்கணும். ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, இன்னையிலேருந்து நீங்க செஞ்சத ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவா உங்களுக்கு நான் பேச வரேன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? உங்களை நீங்க மன்னிக்காதவங்களாம் கை தூக்குங்க. நம்மளாம் மன்னிக்காத, சைட் அடிச்சதுல இருந்து ஞாபகம் வரும் நமக்குலாம். 12 வயசுல சைக்கிள்ல சைட் அடிச்சது இப்போ ஞாபகம் வரும். அதுல இருந்து தொடங்குது. என்னென்ன பண்ணோம், எங்கெங்க போனோம், என்னென்னத்தெல்லாம் புரட்டணும், என்னதெல்லாம் திட்டணும், எப்படியெல்லாம் புரட்டணும், எப்படியெல்லாம் புரண்டோம், இதெல்லாம் நினைவுல வச்சுக்கிட்டு நம்மளை நாம தேவனுடைய ராஜ்யத்துல கட்டவே முடியாது. ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? லவ் யுவர் செல்ஃப், லவ் மை செல்ஃப். ரெண்டாவது என்னது? பாருங்களேன், ஆண்டவர் தேடி வந்த முத்து நம்ம தான். முத்து குவியல். இன்னைக்கு தூத்துக்குடியில போய் கடலின் ஆழத்துல போய் என்ன பண்றாங்க, போய் எடுத்து கொண்டு வந்து ஒரு முத்து அப்படி வெளியே கொண்டு வராங்க. ஆண்டவர் பரலோகத்தின் மேன்மையெல்லாம் விட்டுட்டு, தமக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டு, அவர் சொன்னாரு, தம்முடைய மகிமை எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம், ட்ரேட் பண்ணி வித்துட்டு கீழே தரித்திரனாய் ஒன்றும் இல்லாதவனை இறங்கி வராரு, தேடி வராரு. ஒரு மெர்ச்சன்ட் தேடி வர மாதிரி, ஒரு வியாபாரி ஒரு விலை உயர்ந்த காரியத்தை பார்த்துட்டு தனக்குரிய எல்லா சொத்துக்களையும் வித்துட்டு அந்த முத்தை தேடி அலைஞ்சு வந்த மாதிரி தேவன்
பரலோகத்தில் இருக்கிற மகிமையெல்லாம் விட்டுட்டு கீழே வந்து இதுதான் முத்து அப்படின்னு இதை தேடி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டார் தெரியுமா? தூக்கி கொண்டு வந்து என் கட்டிடத்திற்கு இந்த கல் தேவை அப்படின்னு உங்களை கொண்டு வந்து நிறுத்தி உட்கார வச்சிட்டார். அப்படின்னா நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? நான் விலை மதிக்க தக்கவன். ஐ ஆம் லவ்ட் ஆஃப் காட். அதை பார்க்க நீங்க பழகி கொள்ளுங்க. மூணாவது, ஸ்பீக் டு யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் என்னது? லவ் யுவர் செல்ஃப். ரெண்டாவது, forgive yourself. மூணாவது, என்னடா இப்படி love others forgive others, அதெல்லாம் ஈஸி. மூணாவது, speak to yourself. எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே பேசணும். நீங்க படிக்கிற வாசிக்கிற பாதி சங்கீதம் தாவீது அவன்கிட்ட பேசுனது. என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புவது வரும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. பேச ஆரம்பிங்க. பவுல் பேசினாங்க, கர்த்தர் என் பட்சத்தில் நம் பட்சத்தில் இருக்கும்போது யார் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இதெல்லாம் பவுல் அவங்கள்ட்ட பேசினது. அவங்கள பேசினது நம்ம பேசிட்டு நம்மளே என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பேச மாட்டேங்கிறோம். ஒரு ஹீலிங் வேணும்னா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்குள்ளே பேசி கொண்டாலாம், நான் போவேன், நான் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடுவேன். பேசுங்க, உங்களுக்குள்ள நீங்க பேசுங்க, பேச ஆரம்பிங்க. வாக்குத்தத்தம் அப்படியே ஆக்டிவேட் ஆகும். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் பக்கத்தில் 3 பேரை பார்த்து சொல்லுங்க, இன்னிலிருந்து உங்களுக்குள்ளே பேச. பைத்தியம்னு சொல்லி கொடுத்துருவோம். என்னடா உனக்கே நீயே பேசிட்டு இருக்க, லூஸா? ஆண்டவர் லூஸ்ன்னு தான் சொல்றாரு. நீ லூஸா இரு. ஆனால் கிங்டம்ல ஒன்னே மாதிரி விலை மதிப்பு, கிங்டம் வேல்யூ வேற, உலகத்துடைய வேல்யூ வேற, கிங்டம் வேல்யூ வேற. மூணாவது, நாலாவது, லூஸ் யுவர் செல்ஃப். எல்லாம் சொல்லுங்க, லூஸ் பண்ணுங்க. எனக்குன்னு எந்த கட்டுகளோடு நான் என்ன பண்ணக்கூடாது, ரிச்சுவல்ஸ் கட்டுகளோடு நான் இருக்கக்கூடாது. எனக்கு டைம் இல்லை. அஞ்சாவது, இன்வால்வ் யுவர் செல்ஃப். எல்லாம் சொல்லுங்க, இன்வால்வ். சர்ச் என்ன தெரியுமா? என்னைய நான் இன்வால்வ் பண்ணிக்கிறது. நிறையா பேரை நான் பார்க்குறேன், நிறைய பேர் வர்றதே 11 மணிக்கு. நம்ம சர்ச்சை எத்தனை மணிக்கு தொடங்குது? குமரன் எத்தனை மணிக்கு இப்போ தொடங்குது? 9:30 தொடங்குது. பாஸ்டர் என்ன சீக்கிரம் முடிக்க மாட்டேங்கன்னு வேற. அருளன்னு என்ன பாஸ்டர் நீங்க ரொம்ப நீளமா போச்சே. சார் வர்றது எத்தனை மணிக்கு வந்திருக்காரு? 11:30 வந்துட்டாரு. வந்துட்டு பாஸ்டர் சத்த ரொம்ப நீளமா என்ன பண்ணிட்டு இருக்கு, பிரசங்கம் போகுது. நீங்க பிரசங்கம் அதை விட்டுருங்க, நீங்க உங்களை இன்வால்வ் பண்ணுங்க. இது சரீரம், தேவனுடைய சரீரம். நான் இனிமே சீக்கிரம் வாங்கன்னு சொல்றதை விட்டுட்டேன். இனிமே கர்த்தர் என்னை மன்னிப்பாராக, இனிமே நான் சொல்லவே மாட்டேன். முடிவு எடுத்துருங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சீக்கிரம் முடிக்க மாட்டேன், கவலைப்படாங்க. அதை நீங்க சொல்லாதீங்க, அதானே கரெக்ட். செல்ஃப் அக்யூசியேஷன் எழுதிட்டு இருக்கேன், கண்டம்னேஷன். பாருங்களேன், ஒரு சர்ச்சுக்கு போனாராம் பிசாசு. போனானா ஒரு தேவ மனிதன் எல்லாம் சர்ச்சில் உட்காந்துருக்கானா. பாஸ்டர் லேட்டாக வந்திருக்காரு. பாஸ்டர் லேட்டாக வந்தால் பிசாசு பெஞ்சு மேலே உட்காந்துருக்கான். என்னடா இவன் அப்பப்போ பெஞ்சு மேலே உட்காந்துருக்கானே அப்படின்ட்டா, என்ன பிசாசு நீ இங்கே வந்து உட்காந்துருக்கேன்? பிசாசு சொன்னானா, நான் செய்கிற வேண்டிய வேலையெல்லாம் அவங்களே செஞ்சுட்டு இருக்காங்க, எனக்கு வேலை இல்லை பாஸ்டர், அதனால நான் எங்கே உட்காந்துருக்கேன், நான் பெஞ்சு மேலே உட்காந்துருக்கேன். என்னன்னா, நான் இவனை என்ன பண்ணணும், குற்ற உணர்ச்சிகளை கொண்டு வரணும். அவனை குற்றப்படுத்திக்கிறான். இதில் எனக்கு எங்கே வேலை? பெஞ்சில் உட்காந்துருக்கு. இந்த சர்ச்சில் நிறைய பிசாசு இல்லை, பிசாசு வரவே இல்லை, பிசாசு வர முடியாது. ஆனால் நம்புகிறோம், பிசாசை கூட விட்டுறலாம். அவனை காட்டிலும் பொல்லாத இருதயம். அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, மன்னிக்க ஆரம்பிங்க. லூஸ் யுவர் செல்ஃப். ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க, நல்லா ட்ரீட் பண்ணுங்க. உங்களை நல்லா ட்ரீட் பண்ற ஆளுன்னு நல்ல உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ட்ரீட் பண்ற
பண்ணுறதுன்னா நைஸாக மனைவி விட்டுட்டு ஆரம்பிக்க போய் புது சட்டை எடுத்துகிட்டு வந்து போடுறது, அது பேர் கிடையாது. ட்ரீட்டிங் யுவர் செல்ஃப் இன் ஹார்ட். ஆண்டவரே, நீங்கள் பார்க்குற விதத்தில் நான் என்னை பார்க்க ஆரம்பிக்கிறேன். எபேசியர் 4:16 அதை மட்டும் எல்லாம் வாசிப்போம், எல்லாம் எலும்பிலிருந்து வாசிப்போம், முடிச்சிடும். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் இயேசுவுக்காய் சுத்தியல் வைத்து அம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல, கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு என்ன அழகு அப்படின்னு எத்தனை பேர் உங்களே பிரமிச்சிருக்கீங்க? பிரியங்கா, பாஸ்டர் நான் அதை டெய்லியும் பண்றேன் பாஸ்டர். எங்க பாப்பா பண்றா, 24 மணி நேரம் பண்றா. அவ வேற கேட்கறா, அவளுக்கு ஒரு வீடு கட்டும் போது என்ன பண்ணணுமா, ரூம் வேணுமா, அதுல ஃபுல்லா கண்ணாடியா வைக்கணுமா. டெய்லி காலையில் எழும்புறதுக்கு முன்னாடியே அவள் வந்து கண்ணாடியில் அவள் சேரீ எங்கே கட்டிக்கிட்டு ஜட்டி போட்டிருக்கா. அப்புறம் திடீர்னு ஒரு அவங்க அம்மா ஷாலை எடுத்துட்டு இங்கே சொரியிருக்கா வந்து பேசிட்டு இருக்கா. டீச்சரும் அவளே, ஸ்டூடெண்ட்டும் அவளே, ஹெட் மாஸ்டர் அவளே, பாஸ்டர் அவளே, எல்லாம் அவளே மாறிடுறா. ரசிக்க, அதாவது நீங்கள் கவலையே மறந்துடும் அவளை பார்த்தா. நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்ன ஆயிரும், அவளை பார்த்தா அப்படியே போயிடும். அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்க்க விரும்புகிறார். பெரிய பிரசங்கம்லாம் தேவையில்லைங்க, பெரிய தியாலஜி. உங்களுக்கெல்லாம் கிரீக் ஹீப்ருவை படிச்சு கொடுத்து நான் தோத்து போயிட்டேன். இதுவே தூக்கணும், நான் ஹீப்ருவில் போனால் அப்படியே கண்ணுலாம் சொருகுது. 7வது வானம் தான். ப்ராக்டிக்கலாக, ரொம்ப ப்ராக்டிக்கல் பாடம் தான் நான் சொல்கிறேன். பக்கம் ரொம்ப சொல்லுங்கள். நாளையிலேருந்து கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்களே மெச்சிக்கொள்ளணும். நல்லா சொல்லுங்கள், நல்லா ஹைஃபை கொடுத்து சொல்லுங்கள். நாளைக்கு கண்ணாடியை பார்த்துட்டு மூக்கு இருங்க, இந்த ஆத்தங்கரை மணலில் கெட்டும் போது எந்த கட்டடத்தை பார்க்குறோம், பக்கத்து கட்டடத்தை பார்த்துட்டு விட்டுற மாதிரி நம்ம விட்டுறக்கூடாது. தொப்பை இருந்தாலும் தொப்பையை பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், தொப்பைக்கே வெக்கம் வந்துடும், அது டபக்குன்னு உள்ளுக்கு போயிடும். சேலஞ்ச் பண்ணுறேன். அடுத்த வருஷம் இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்போம், இன்னும் 30 நாள் கழிச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். நான் சொல்கிறேன், உங்கள் முகத்தில் மறுமலர்ச்சி வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வருதா மட்டும் இல்லையா பாருங்க. கண்ணாடியை பார்த்துட்டு மனுஷரால் தள்ளப்பட்டான பார்த்தானே, உன்னை கண்டுக்கிட்டானே, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழியும் என் கைகளை கொண்டு அழியாத ராஜ்யத்தை கட்டும்படி எத்தனாய் வாழ்ந்து என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். துரோகியா வாழ்ந்த நம்மளை தெரிந்திருக்கிறார். அக்கிரமக்காரர்கள் மரித்து சாவுல உருண்டு பிறண்டு இருந்த நம்ம தூக்கி ஜீவ கல்லாய் தேவன் நிறுத்தி அவருடைய சியோன் மாளிகை மேல அஸ்திபாரம் கிறிஸ்து வச்சு, அதுக்கு மேல எண்ணெயை வச்சு ஆவிக்குரிய அழகுள்ள மாளிகையாக எழும்ப கட்டப்பட்டு வருகிறோம். உங்களை கண்ணாடியில பார்த்தா உலக அழகு உங்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தா, அந்த அழகு உங்க வீட்டை மாத்திரும். அந்த அழகு மனைவிகள் சொல்றேன், உங்க அழகு உங்க கணவனெல்லாம் சொக்கிடுவார், சொக்காண்டியாயிருவாங்க. நீ அப்படி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்கிவ், உங்களை நீங்க மன்னிங்க, உங்களை நீங்க அழகுள்ளவன் பாருங்க. ஆண்டவர் நீ அழகுள்ளவன் பார்க்குறாரு. ஆண்டவர் பார்க்குற அந்த இமேஜை உங்களுக்குள்ள ஃபோட்டோகிராஃபியை வைக்கிறார். அது பேர் தான் இமேஜ். அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறேன். நீ என்ன குட்டையா இருக்க, நீ நெட்டையா இருக்க, அப்படிலாம் பார்க்காதீங்க.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு போய் கண்ணாடியை நல்லா தொடச்சி அப்படியே பார்த்து அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்ன அழகு சொல்ல ஆரம்பி. அடுத்த வாரம் வரும்போது நல்ல ட்ரெஸ்ஸா என்ன பண்ணணும் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல ட்ரெஸ்ஸா. நம்ம சர்ச்சில் அதுக்கு குறைச்சல் இல்லை, கரெக்டாக வாரீங்கன்னா நீட்டாக வந்துடும். நிறைய பேர் வர்றதில்ல, அப்படி இருக்கிறதே மோசமான ட்ரெஸ்ஸா நல்ல பெஸ்டா. ட்ரீட் யுவர் செல்ஃப் குட், ட்ரீட் யுவர் செல்ஃப். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல பைத்தியனான என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கெட்ட எத்தனாய் தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டும்